திருமணிகண்டன் நிரசம். இங்க ஏனைய கட்சிகள் எல்லாம் குறைந்தபட்சமாக ஒரு வியூகம் அப்படிங்கிற அடிப்படையில் அது கூட்டணி இன்னும் அது ரொம்ப டூ ஏர்லி தான் பேசுறதுக்கான இன்னும் காலங்கள் இருக்கு அப்படின்னாலும் கூட இளைஞர் சக்தி ஒன்றுதான். அது குறிப்பா ரசிகர்களாக இருந்து கட்சியினுடைய தொண்டர்களா கன்வெர்ட் ஆன அவர்களை மட்டுமே நம்பி களத்தை சந்திப்பது அப்படிங்கிற ஒன்று தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்குமா? இல்லை, நிச்சயமா. இப்போ வந்து 67 ஆரம்பிச்சு நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மாறி தான் ஆண்டு இருக்காங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி. ஆனால் இன்னைக்கு களம் வந்து சூழல் வந்து மாறி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். திரு விஜயகாந்த் காலத்திலே அது மாற வேண்டியது. அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அவர் அது இல்லாமல் திருப்பி அவர் அதிமுக கூட்டணி போனதுனால ஒரு சர்க்கிள் ஏற்பட்டது. ஒருவேளை அவர் வந்து தனியாக நின்றுருந்தா எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு சூழலில் இன்னைக்கு ஒரு புதிய சக்தி புதிய நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, இந்த சரித்திரங்கள் இங்க வந்து மாற்றி எழுதப்படும், அதுக்கான அஜெண்டா எங்க கிட்ட இருக்கு. நாங்க அதை நோக்கி நாங்க வந்து பயணம் போயிட்டு இருக்கோம். நிச்சயமா வந்து நாங்க வந்து தனித்தன்மையுடன் நாங்க ஆட்சி அமைப்போம். தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்து இங்க வரும். அதுக்கான எல்லா வேலை திட்டங்களும் போயிட்டு இருக்கு. அவங்க கட்சிக்கு அவங்கவுங்க வேலை செய்யற மாதிரி தாவேகாக்கு நாங்க வந்து கிளியர் அஜெண்டாவோட நாங்க நீங்க சொல்ற 67 77 அப்போது இருந்த அரசியல் சூழல் என்பதும் தமிழ்நாட்டினுடைய மாநில சூழல் என்பதும் இப்ப கிடையாது இல்ல. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேற இல்ல. இப்போ திரு பிரியன் அவர்களோ பொன்வில்சனோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அதை ஏத்துப்பாங்க. கடந்த கால சூழல் என்பதை அப்படியே தேர்தல் முடிவுகளை இப்போ இருக்கக்கூடிய தேர்தலுக்கு நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னாலும் அதுவும் முடியாது. ஏன்னா களச்சூழல் மாறி இருக்கு. வாக்காளர்களினுடைய வாக்களிக்கக்கூடிய மனநிலை மாறி இருக்கு. அப்ப நீங்க அந்த தேர்தல்களை ஒப்பிட்டு அப்படியான ஒரு மாற்றம் இப்போது நிகழும் அப்படிங்கிற அந்த ஒப்புமை வந்து சரியா இருக்குமா? இல்ல, அதுக்கு காரணம் நான் வந்து சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வந்து ஆட்சி கட்டில் இல்லாத திமுக ஒரு பெரிய வாய்ப்பு வந்து மக்கள் கொடுத்தாங்க. அதை வந்து சரியா அவங்க வந்து பயன்படுத்தல. இன்னைக்கு மக்கள் ஏதோ ஆட்சின்னு சொல்லிட்டு மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பானா ஒன்றும் இல்லை சார். நீங்க வந்து பிஇ MBA PhD படிச்சவங்க வந்து ஸ்விக்கி சொமோட்டோ ஓட்டிட்டு இருக்கான். வேலை வாய்ப்புல இருந்து இங்க பெண்கள் பாதுகாப்புல இருந்து எல்லாமே இங்க பிரச்சனையா இருக்கும்போது திருப்பி உங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னு நாங்க சொல்ல வரோம். நாங்க களமாடுறோம், களத்துல நாங்க இருக்கோம். மக்கள் வாக்காக தீர்ப்பளிக்கும் போது அதை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. நிச்சயமா சார், நிச்சயமா. அது அவங்களோட நம்பிக்கை. நம்ம வந்து அதை வந்து குறைச்சி மதிப்பிடல. திமுக நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடல. நாங்க களத்துல வீரியமா நாங்க செயல்படுறோம். அந்த நம்பிக்கையில நாங்க சொல்றோம். நாங்க நிச்சயமா இங்க வந்து ஆட்சி கட்டல அமர்வோம் நாங்க சொல்றோம். சரி, ஓகே. உங்களுடைய நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய தலைப்பை ஒட்டிய யூடியூப் போல் முடிவுகளை பார்க்கலாம். 2026 தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணிக்கு எதிராக கூட்டணி அமைப்பதில் கட்சிகள் தடுமாறுவது ஏன் என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. கருத்து வேறுபாடா, ஒற்றுமையின்மையா அல்லது தலைமைத்துவம் இல்லாதது காரணமா என்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதில் கருத்து வேறுபாடு என 27% பேரும், ஒற்றுமையின்மை என 41% பேரும், தலைமைத்துவம் இல்லாதது என்ற காரணத்தை 32% பேரும் வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சொல்லதிகாரம், உண்மையின் முகம், உங்களின் குரல்.